இப்போது வரவேற்புரை வழங்க இருப்பவரின் உயரமோ 6.5. இவர் பேசினால் கருங்கல்லே ஆகும் பஞ்சு. திரு ஆனந்த் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்கள் பலத்த கரகோஷத்தோடு. நன்றி காளிதாஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பமே சிரிப்புடன் ஆரம்பித்திருக்கிறார். நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு எல்லாரையும் வரவேற்கலாம்னு ஆசைப்படுறேன். போன மாதம் எல்ஐசியில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் ஒரு யூனியன் லீடரும் கூட. அந்த 4:30 மணிக்குன்னு சொன்னாங்க. போனாக்கா எந்த அறிகுறியும் இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு சடனாக ஒரு சேர் இழுத்து போட்டாங்க, ஒரு டேபிள் இழுத்து போட்டாங்க. ஃப்ளோர் மேனேஜர் வந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி முடிஞ்சுது. அப்போ என்னை பேச கூப்பிடும்போது நான் சொன்னேன், எங்கள் துறைமுகத்தில் வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னா திருவிழா மாதிரி இருக்கும். அத்தனை பேரும் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்கள வாழ்த்தி பரிசு பொருள் கொடுத்து அனைவரும் கௌரவிச்சு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு நேத்திக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் 1 ஆஃபீஸர் ஜெய்சங்கர் சாருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி நடந்தது. இன்றைக்கி ஒரு கிளாஸ் 4 ஸ்டாஃப்க்கு நடக்குது. இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்து விழாக்களை நடத்தி நம்மளையெல்லாம் உற்சாகப்படுத்தும் டிராஃபிக் மேனேஜர் அவர்களை வருக வருக என்று நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் முதலாக. அடுத்ததாக நம்ம போன வாரம் பேப்பரில் பார்த்துருப்போம். போன மாதம் ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 40 லான்ச்சு சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது 3rd ஸ்டேஜில் ஏதோ பிரச்சனை அப்படின்னாங்க. அப்படி ராக்கெட்டே ஃபெயிலியர் அது ஆனாலும் நமது தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலோடு நடக்கும் எந்த ஃபங்க்ஷனும் ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையோடய நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்ச்சங்க தலைவர் திரு நடராஜன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக விழா நாயகர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஸ்ரீனிவாசன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி திருமகள், நிவாசன் அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி வாசம் செய்பவள் என்ற அர்த்தம். அப்படி இருக்கச்சு அவர் வந்து தன்னுடன் வாசம் செய்யும் அவரது மனைவி ஜெயந்தி அவர்களையும் அழைத்து வந்துள்ளார். ஜெயந்தினா என்னன்னு தெரியும், வெற்றி திருமகள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக சென்னை துறைமுகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் தொழிற்சங்க 2 இடங்களில் 2வது இடத்தில் வந்திருக்கும் சியுடி சங்க பொதுச் செயலாளர் அவர்களையும் ட்ரெஷரர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் ஜெய்சங்கர் சார் இருந்தார், அவரையும் வரவேற்கிறோம். நேற்று நிகழ்ச்சியில் கிட்டார் இசை வாசித்து அனைவரையும் உற்சாகப்படுத்திய ஏடிஎம் அபிலாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் ஸ்ரீனிவாசன் மீது ஆசை கொண்டு அவர் துடிதுடிப்பையும் உற்சாகத்தையும் அவர் துள்ளலையும் அனுபவித்து ரசித்த அனைத்து கலீக்ஸ், பிஏ மேடம் இன்றைக்கும் வராதவங்க வந்திருக்காங்க. பிஏ டு டிஏ மேடம் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க, அவங்களே வரவேற்கிறோம். இந்த அளவுக்கு செக்ஷன் ஸ்டாஃப் யூஸ்வலாக சீட்டு விட்டே வரமாட்டாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மேடம், நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். புதன்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழகமே விழா கோலம் பூண்டிருக்கும். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்ததுன்னு தெரியும். அந்த முருகர் பெயரை வைத்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய சீனியர் டிடிஎம் செந்தில் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக சார், we invite our senior deputy traffic manager Sri Pramod Kumar Das for this function. Namaskar sir, Subha Sandhya sir. The organizing committee has a special gift for you sir. I hope it will be to your liking. So we have reserved something for you sir. எவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்கா பாருங்க. நன்றி ஆனந்த். ஆமாம், அதான் 6.5 சொன்னேன் இல்லைங்களா. பிஎஸ்எல்வி ராக்கெட்டே தோத்துரும். டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் எப்பயுமே தோக்காதுன்னு அருமையான ஒரு வரவேற்புரை வழங்கினார் ஆனந்த். மிக்க நன்றி ஆனந்த்.